ஒரே ரூம்ல இருக்கோம், சும்மாவே இருக்க முடியுமா? ஏதாச்சும் சும்மா பேசிக்கிட்டே இருக்கணும்ல, ஏதாச்சும். சரி நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. என்னது பேசிட்டு இருக்கவா? உன் கூட தான் தனியா என்ன சொல்ற இவ? ஓஹோ, ஒருவேளை என்ன கலாய்க்கிறாளோ? அதெல்லாம் இல்ல. சரி நம்ம வேலையை பார்ப்போம். அக்கா, எனக்கு ஒண்ணு தோணுது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் ஆனதுல நாமெல்லாம் சந்தோஷப்படுறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவள மாதிரி ஒரு அடங்கி இருக்கிற ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம் போட முடியும்னு நாம நினைக்கிறோம். ஆனா நம்ம அப்பா இருக்காரே, அவருக்கு தான் இவ இங்க இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அதான்க்கா சொல்றத கேளு. இப்ப வரைக்கும் நந்தினி அவ பாட்டுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆனா நம்ம அப்பா சும்மா இருப்பாரா? அவளை அடுத்த கட்டமா என்னவாச்சும் பண்ணணும்னு தானே பாப்பாரு. சோ எனக்கு என்னமோ இந்த நந்தினி பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சிருவாரோன்னு தோணுது. ஐயோ, ஏய் ஏன்டி இப்படி ஏதோ உளறிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுக்கா, ஆனா இது ஒரு கெஸ்ஸிங் தான். ஒருவேளை கண்டிப்பா செஞ்சாலும் செய்வாரு. அத பாத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம வீட்டையே 2 பண்ணிட வேண்டியதான். ஏய் நந்தினி, இங்க வா. சொல்லுங்கம்மா. எங்க போற? கிச்சன்ல பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சான்னு பாத்துட்டு வரேன். புஷ்பாக்கா எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டாங்கம்மா. சரி, பகல் எல்லாம் எங்க போயிருந்த? அது சும்மா வெளியே போயிருந்தேம்மா. வெளியனா? எங்க? அது விஜயக்கா வீட்டுக்கு சும்மா போயிட்டு வந்தேம்மா. சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் அடிச்சு விடாத. ஐயோ இல்லம்மா, நிஜமாவே நான் அங்கதான் போயிட்டு வந்தேன். சரி, யார் யார்